Powerful people make places powerful. ஓகேப்பா, நைட் விஷன் வந்து பார்த்தோன்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இந்த என்டையர் ஏரியா வந்து பார்த்தோன்னா கவர் ஆகிடும். ஓ மை காட், என்ன அது? பார்த்தாலே சமைச்சிருக்கா ஈஸ்வரா. நீ வரப்போ அதை நோட் பண்ணியா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து கொண்டு வந்து வச்சோம்ல, அப்போ நோட் பண்ணியாரா? இல்லை, நோட் பண்ணல, இப்போ தான் பார்க்குறேன். சரி, ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு மேலே வந்துட்டோம். எங்களை ஏதோ ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கம்யூனிகேட் பண்ணிங்க, எங்களை மேலே வர சொல்லி கூட்டிங்க. நாங்கள் இங்கே மேலே வந்துட்டோம். இப்போ எங்கள் முன்னாடி வர முடியுமா உன்னால்? சவுண்டு கேட்குது. உள்ளடா, உள்ளவா உள்ளவா? தமிழா? அதான் தமிழில் தெளிவாக கேட்குது. தமிழில் இன்னும் இந்த இடத்துல தெளிவாக வாய்ஸே கேட்குது. ஆட்டங்காச்சியா, நான் ஏதோ டக்குன்னு வந்து நின்றுச்சுன்னு நினச்சேன்டா. இங்கே இருக்கிற டயரம் பார்த்தாலே பயமாக இருக்குதுடா. யார் இது? உள்ளவாரம் கூட்டின்னு இருக்குது. தெரில, எங்கே போகிறான்? ஓ மை காட் கைஸ், எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. சரிவா, உள்ளே போய் பார்த்துருவோம். இந்த வீடோட ஸ்ட்ரக்சரே வந்து ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஆமாம், இது அவங்களோட கனவு வீடு. இங்கே பாரு, அந்த ரெட் கலர் இது கண்ணு. யோ ஸ்பூக்கி, சூனிய வீடு அது. அங்கே பாருங்க, அதுதான் தெரியுது. அதுதான் கனவு வீடம். கண்ணு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சரி? இல்லை, கண்ணுன்னா வந்து பார்த்தோன்னா அது வந்து அந்த ரிச்சுவலில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஐஸு. ஆமாம், அதை சொல்கிறேன் நான், தேர்ட் ஐ. இந்த ரிச்சுவல்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து நாட்டுகளில் ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு கண்ணு இருக்கும். ஆமாம் ஆமாம், அதை வந்து ஒரு கடவுளாகவே கும்பிடுறாங்க. ஆமாம், அது என்னன்னு ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தோன்னா சில பேர் இலுமினாட்டி சிம்பிள் அப்படின்ற மாதிரி. இலுமினாட்டி, அதை தான் சொல்ல வந்தேன் நான். ஒரு கும்பலே இருக்குது. ஆமாம், அந்த இலுமினாட்டி கும்பல். ஐயோ, யாரு? ஹலோ, கூப்பிட்டு மத்தான் நினச்சிப்பா. யாரு? ஏய், ஓ மை காட், வாங்கிக்கோ ஒக்காளி. என்னடா இது? இது கிராஃப்ட். ஏய், இது என்னடா இது? அங்கே போய் உன் பக்கத்தில். ஏன்டா நீ வேறு பக்கு பக்குன்னு பயமுறுத்த? நான் வந்தோடனே பார்த்துட்டேன்டா அதை. இது என்ன அர்த்தம் தெரியுதா உனக்கு? இங்கே பாரு, அதெல்லாம் பார்த்துட்டேன்ப்பா. இங்கே பாரு, பாம்பு வாது. ஏய், என்னது? இது என்னன்னு தெரியுமா? இது என்னது சொல்லு. இது வந்து ஒரு விதமான ஜின்னு. இது ஜின்னா? என்ன ஜின்னுன்னா அந்த மறைடு தண்ணியில் இருக்குன்னாங்களே, அதுவா? ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி சொல்கிறது, நெருப்பில் தான் இருக்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஜின்னு வந்து தண்ணி ரூபத்தில் கூட இருக்குது. ஆமாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா மெரைட் ஜின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நான் ரீசெண்டாக கூட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து மெரைட் ஜின்னை வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அந்த இதில் தான் நான் பார்த்ததில் சொல்கிறேன். ஏதாவது இருக்கா? இல்லையே. இப்போ இங்கே தானே சவுண்டு கேட்டுச்சு உள்ளே வாக்கினது. சரி, இங்கே இதை நோட் பண்ணியா? ப்ரோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸா? சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸா? ரக்ஷிதான்னு இருக்குறா. ரக்ஷிதா யாரு? ரக்ஷிதா கிடையாது. ஐ விஷ் யூ, அது மந்திரம் யாது. ஐ விஷ், இங்கே பேர் ஐ விஷ் யூ ஜஸ்ட் தர்மோ ரக்ஷத்தி ரக்ஷிதா அப்படின்னா என்ன தெரியுமா? என்னது? ராட்சச மந்திரங்களில் வந்து இது பூஜை செய்யறதுக்கான அந்த வார்த்தை. உண்மையாக சொல்கிறேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்றீங்க நீங்கள்? சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்த அந்த வார்த்தை ஓமேன்னுன்றதும், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து டீமன் சம்மந்தப்பட்ட, விச் கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. உன்னை என்னெல்லாம் ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கோ தெரியல. இது விச் கிராஃப்ட், இது அது நல்லா தெரியுது. அதனால தான் உன்னை இது தெரியுதான்னு கேட்டேன். அது தெரியுது நிறைய இடத்துல. மை காட். ஓ கௌதம்,
ஒரு விஷயம் நீ இன்னும் நோட் பண்ணியா? என்னது? இந்த இடத்துல வந்து ரிச்சுவல் சம்மந்தப்பட்டது ஒரு மதத்தான ரிச்சுவல் சம்மந்தப்பட்ட இடங்களே கிடையாதுங்க. எல்லா மத சார்ந்த ரிச்சுவல் சம்மந்தப்பட்ட வரைபடங்களும் இருக்குது. அப்போ நம்ம இப்போ கீழே வந்து பார்த்தோன்னா நோட்டு கிடச்சிதில்ல, அதாவது வந்து பார்த்தோன்னா அவங்களோட அண்ணன்கள் வந்து மேபி வந்து இங்கே லிக்கிதா இருக்கான்ட்டு, லிக்கிதா தானே அவள் பேர்? லிக்கிதா. அவள் இருக்கான்ட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு மதத்தை வந்து பார்த்தோன்னா பேஸ் பண்ணி அவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்களோ. ஓகே, இதில் நடக்கலை, அவளை வந்து அழிக்க முடியலன்னு. லிக்கிதாக்கு நடந்திருக்கிற அநியாயத்தில் வந்து லிக்கிதாவோட ஆன்மா வந்து உக்கிரமாக மாறி இருக்குது. அந்த உக்கிரத்தை வந்து எந்த மத சார்ந்த ரிச்சுவல்னாலையும் வந்து கட்டுப்படுத்த முடியலை. கரெக்டு, ஓகேவா? ஆனால் லிக்கிதா கேட்டால் நான் எதுவுமே பண்ணலைன்றாங்களே. அப்போ அந்த 3 பேர் அழிச்சது யார்? இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட நம்ம இப்போ தமிழில் ஒருத்தவங்களை கூட்டாங்களே அவங்களா? இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹலோ, திரும்ப யாரும் நடந்த மாதிரி இருந்துச்சு சவுண்டு. உள்ளார ஹலோ. ஓய்யோ, இங்கே போட்டா. ஓ மை காட், சைத்தான் கி பச்சா. மை காட். என்னடா பார்த்தா? என்னது? என்ன பார்த்த? பார்த்துட்டேன். என்னது? நைட் விஷன் இருக்குதுல்ல? ஆமாம், அது அந்த இடத்துல பார்த்தேன். கிளியர் கேப்சர். எங்கள் அங்கேயா? சத்தியமாக பார்த்தேன். என்ன சொல்கிறேன்? சத்தியம் இங்கே தான் பார்த்தேன். இங்கே எதுவுமே இல்லையா? இங்கே தான் பார்த்தேன். ஒன்றுமே இல்லையே. இங்கே உள்ளயா? எங்கே இங்கே பார்த்தையா? பக்கத்தில். சும்மா விளாட்றேன். சத்தியமாக சொல்கிறேன், இங்கே பார்த்தேன் நான் பக்கத்தில். நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோன்னா கீழே எதுவுமே பார்க்க முடியல. இப்போ பார்த்தேன்ற இங்கே பார்த்தேன், சத்தியமாக பார்த்தேன். இங்கே பாரு, வேணா நீ ஃபுட்டேஜ் கூட செக் பண்ணி பாரு. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் சத்தியமாக இங்கே பார்த்தேன் நான். சரி, ஓகேவா? சரி, ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாரு, என் நம்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றதே எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாரு, என் நம்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றதே எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? நீங்கள் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்றதே எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னடா இங்கே பார்த்தாயா? இங்கேயா? எதுவுமே இல்லையே. அந்த உருவம் நான் கூட பார்த்து ஃபஸ்ட் அப்படி தான் ஷாக் ஆனேன். சத்தியமாக பார்த்தேன் நான். அப்படியே நிற்கிது. இங்கேயா? இங்கே பார்த்தேன். ஓகே, சத்தியமாக பார்த்தேன் கௌதமி. சத்தியமாக சொல்கிறேன். ஷோரா? தெளிவாக பார்த்துட்டியா? ப்ரொஃபஷன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் பார்த்தேன். ஓகே, சரி. அடுத்த நம்ம என்ன பண்ணுவோம் அது பண்ணலாம், வா. என்ன பண்ண போகிறேன்? ஏதாவது பண்ணி தானே ஆகணும், வா. ஓ மை காட். ஏய், ஜிம்மியா? அது சாத்தான்ரா, ஜிம்மு தானே. கையில் பாரு, தலையே இல்லைடா. கையில் பாரு. அது இல்லை, தலையை பாரு. ஓ மை குட்னஸ். பத்தக்கண்ணு. ஓ ஷிட். நைஸ். கண்ணில் ரத்தம். ஓ மை காட். படம் காக். என்னடா, தலை இங்கே இருக்குது, உடம்பு இங்கே இருக்குதுடா. ஓ மை காட். உனக்கு பின்னாடி பாரு, எல்லாமே ஜிங்களோட வரைபடமாகவே இருக்குது. இங்கே இது ஜின்னோட கண்ட்ரோலில் இருக்கா? உடம்பு இங்கே இருக்குது. அதை தான் நான் இப்போ சொன்னேன், தலை இங்கே இருக்கு. மலிஃபிக். ஏய், சாத்தானோட பேர் மலிஃபிக்.
கரெக்டா? கரெக்ட். சாத்தான் தானே? மலிஃபிக். இது பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் இருக்குது தானே, மலிஃபிக். அந்த 2 கொம்பு மலிஃபிக், அதோட வால் டெவில் மலிஃபிக். ஓ மை காட். ரைஸ் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக இருக்குதுடா. டோன்ட் டிஸ்டர்ப் எனி ஒன் அப்படின்னா இங்கே இருக்கிற இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களே. இங்கே இருக்கிற ஆணம் வெளில நடக்கிற மாதிரி உள்ளேரா உள்ளதா பக்கத்தில். ஆமாம், இன்னும் ஒரு வாய்ஸ் கேட்குது. கீழே கீழே ஒரு வாய்ஸ் கேட்குது. மேலே கீழே புரியலையே என்ன நடக்குது. எனக்கே அதான் புரியல. சம்திங் ஏதோ தப்பாக இருக்குதுடா. ஷோராக ஏதோ தப்பாக இருக்குது. இந்த இடமே வந்து எனக்கு சரியாக வரல. என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ யாரோ எங்களை வந்து வர சொன்னீங்க. மேலே பார்த்துடலாமா என்னென்னு? மேலே பார்க்க போறியா? எதுக்கு நீ கீழே இல்லை பார்த்து. இது ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. ஜாக்கிரதை, கீழே உஷாரு. உஷாரா போ. ஓ மை காட், என்னாச்சு? மேலேயும் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குதுடா. வந்துறியா? சேஃப் இல்லையா? தெரியுது. ரைஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஓ ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா சபிக்கப்பட்ட இடத்தோட அடையாளம் தான்டா இருக்குது இந்த இடமே. சவுண்டு கேட்குது. ஓ இப்போ சவுண்டு கேட்டுச்சியா? கேட்டுது. இந்த ரூம்குள்ளார கேட்டுச்சியா? ஓகே வரேன். இங்கே சேஃபாக இருக்கும். வர இந்த இடமே சபிக்கப்பட்ட இடம்டா. இதுக்குள்ளே கேட்டுச்சு. வா, இங்கே பார்த்தியா இதை? நான் இதை காட்டுறதுக்குள்ள தான் நீ அங்கே இதே ஒன்றத்தை பார்த்தேன். இங்கே பாரு. தெரியுதா? இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கியா நீ? இதெல்லாம் எந்த இடத்துலையுமே இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நீ பார்த்தே இருக்க மாட்டேன். வாய்ப்பே இல்லை. கௌதமே, எனக்கு புரியல. நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னது? என்ன கன்ஃபார்ம் பண்ண போகிறேன்? காலிங் இங்கே ஏதோ சிம்பிள்ஸில் வேறு வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருக்காங்கடா. கரெக்டான சிம்பிள்ஸ்லாம் ஏதோ. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் காட்டு? காலிங் டெவில் சர்க்கிள். காலிங் டெவில் சர்க்கிளா? ஓ மை காட். இது பாரியா? இந்த 3வது ஒன்று பாரியா? அதுதான். எஸ், சாத்தானை கூப்பிட்றதுக்கான சிம்பிள் இது. இந்த இடத்துல ஃபுல்லாக சாத்தானை போட்டிருக்காங்க. சாத்தானோட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, ஒருத்தருக்கான உடல் வந்து பின்னப்பட்டிருக்கு. இந்த ஹியூமன் சென்டிபைடுன்ற அந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த உடல்களை ஒன்றா வச்சு தைப்பாங்களே, நரகத்தில் கூட இந்த மாதிரி ஆட்கள் ஒன்றா உடல் பின்னி இருப்பாங்களே. ஆமாம், அழுகுன நிலையில். ஆமாம். அந்த ஒரு இவ்வளோ வியர்டாக வந்து ஒருத்தவங்க இந்த இவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னா, இவ்வளோ இது யார் இவ்வளோ தெளிவாக வந்து பண்ண முடியும்? நீயே சொல்லி, யாராவது தெளிவாக இவ்வளோ விஷயத்த பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயந்தான். இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரீமான ஒரு இது வந்து பார்த்தோன்னா இங்கே ஏதோ வந்து பார்த்தோன்னா பெருசாக பண்ணிகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா லிக்கிதா வந்து பார்த்தோன்னா எதுவுமே இங்கே எதுவும் பண்ணலை. அதுக்கும் மேலே ஒன்று. இதுக்கு ஒரு வழி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தமிழில் வந்து யாரும் கூட்டாங்களே மேலே வான்ட்டு, அது யாருன்னு தெரியும். அவங்கள தான் நான் 3 டைம் பார்த்துட்டேன். அதுதான் அவங்கள நம்ம பார்த்தாச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அவங்க கூட பேசி ஆகணும். நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும், இங்கே என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா இதெல்லாம் எதுவுமே வந்து கைஸ் நான் அடித்து சொல்கிறேன், இதெல்லாம் எதுவுமே நம்ம எந்த இடத்துலையுமே பார்க்காத ஒரு விஷயம். கரெக்டாக? இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்ததில்ல. லிக்கிதா கீழே இருக்குது. அப்போ நாங்கள் மேலே 3 வாட்டி நான் கேப்சர் பண்ணது இது யார் தெரியல. சத்தியமாக தெரில, எனக்கு ஐடியா இல்லை. நான் சொல்கிறேன், கேரண்டியாக சொல்கிறேன், ஐடியா இல்லை எனக்கு. இவங்க தான் தமிழில் பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை கொன்னது இவங்களா இருப்பாங்களோ தெரில, கேட்போம். ஓகே, ஃபைன் கௌதம் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். எக்ஸ்ப்ளோரிங் முடிக்கிறேன். நானே சொல்கிறேன்.
ஆ போயிடலாம் வாயா. வேணாம் நம்மளால் போக முடியாது. வேணா ட்ரை பண்ணுறேன். நீனே வெளியே போகிற பார்க்குறியா? நான் உள்ளே இருக்கேன். வெளியே போகிறது ரிஸ்க்கு. உன்னை விட்டெல்லாம் போகிற மாதிரி நான் வெளியே போகிறது ரிஸ்க்கு. நீ வேணால் பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணு. நான் இங்கே மேலே நிற்கிறேன். உன்னால் முடிஞ்சால் வெளியே போய் காமி. வெளியே போக முடியாது. கட்டுப்பட்டு. அதை தான் சொல்கிறேன். நம்மளை வெளியே அலோவ் பண்ணாது. வா, நம்ம இப்போ நம்மளை கூட்டாக அந்த ஆன்மா கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். அந்த ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே சொல்யூஷனே கிடைக்கும். இல்லைனா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே எந்த சொல்யூஷனுமே கிடைக்காது. எங்களை சுற்றி தான் இருக்கீங்களா இப்போ நீங்கள்? கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சைனீஸை கூட விட்டு வைக்கலையா? ஓ மை காட். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை நான் பார்த்துட்டேன். நீங்கள் எங்களை சுற்றி தான் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். எஸ். எங்கள் முன்னாடி வாங்க. உங்களுக்கு உதவி செய்ய தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். வான்னு கூப்பிடுது மறுபடியும். அதான் அதே ரூம் தான். ஓகே, நாங்கள் வரோம். உன்னை நான் பார்க்கணும். நீ யார்? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக எங்களை வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த இடத்துல வந்து வர வச்சனால லிக்கிதாவை வந்து பார்த்தோன்னா நீ தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தியா? லிக்கிதாவோட ஆன்மாவை நீ தான் வந்து உன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கியா? ஒரு வேளை லிக்கிதாவோட ஆன்மா உன் கண்ட்ரோலில் இருக்கா? இங்கே நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ரிச்சுவல் பண்ண வந்த 3 பேரையும் வந்து கொன்னீங்களா? நான் இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ண இப்போ என் கூட பேசுவியா? லிக்கிதா பேசின மாதிரி என் கூட பேச முடியுமா உன்னால்? இவ்வளோ பவர் இருக்குல்ல உனக்கு. உன்னோட பவரை வந்து ப்ரூவ் பண்ணு. நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக தான் இருக்கோம். நான் அமைதி ஆகிட்டாங்க. ஒருவேளை நம்ம லைட் ஆஃப் பண்ணுறோன்னு சொன்னதுக்கு ஓகேவா? லிக்கிதா கீழே சவுண்டு. லைட் ஆஃப் ஃபைன். லைட் ஆஃப் பண்ணிடலாமா? லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி 2ல் 1. இப்போ இந்த இடத்துல நாங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் கூட யாரோ பேசணும்னு நினச்சிங்களே, இப்போ நீங்கள் தாராளமாக எங்கள் கூட வந்து பேசலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டவுட் இருக்குது. அதை கேட்குறதுக்காக தான் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டு மீட்ரு எடுத்தேன். நான் கேட்குறதுக்கு ஆமான்னா இந்த கேட்டு மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வரைக்கும் பிளிங்க் பண்ணுங்கள். இல்லைன்னா இதே மாதிரி பிளிங்க் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. சரியா? நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் எங்களை மேலே வர சொன்னீங்க, நாங்கள் வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் 2 வாட்டி எங்களை வர வச்சிங்க. ஸோ இதே ரூமில் நாங்கள் இப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற அதே பிச் டார்க்னஸில் தான் நாங்கள் 2 பேருமே நிற்கிறோம். ஸோ உங்களுக்கு எங்ககிட்டேருந்து ஏதோ உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்ககிட்டேருந்து உதவி தேவைப்படுதா? பிளிங்க் ஆகுது. சூப்பர். ரெட் வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்குதா? ஓ மை காட். உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதியோ? ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படுது? எனக்கு அது புரியவே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு யாருன்றதை எங்ககிட்ட வந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மாவால் எங்கள் கூட வந்து பேச முடியும்னு நினைக்கிறேன். உங்களால் வந்து எங்கள் கூட வந்து பேச முடியும்னா இப்போ இந்த கேட்டு மீட்டரில் எனக்கு பிளிங்க் பண்ணி காமிங்க. நீங்கள் வர சொன்ன இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். ஓகே, சூப்பர். ஓகே, ஃபைன். என்ன கேட்கலாம் ரூபா? அடுத்து இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். அதை கேள்வி ஃபஸ்ட்டு. என்ன சந்தேகம்? இப்போ வந்து அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்கள யார் கொன்னோம்? தெரியலையே. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மாவாக இருக்கீங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மா கிட்ட பேசணும் கீழே. நீங்கள் எப்படி இறந்தீங்கன்றது தெரியல. நீங்கள் வந்து சூசைட் பண்ணி இறந்தீங்களா? ஓகே, உங்களை யாராவது கொன்னுட்டாங்களா? ஓ மை காட்.
ஆமான்னு சொல்கிறா, யாரோ கொண்டுட்டாங்கன்னு தான் சொல்லுது. ஓகே சரி, ஓகே. எனக்கு இன்னொரு கேள்விக்கு பதில் வேணும். இந்த இடத்துல ஒரு 3 பேர் வந்து ரிச்சுவல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வருஷம் வருஷம் ஒரு ஆள் வந்திருக்காங்க. அந்த 3 பேருமே இதே வீட்டில் இறந்துருந்துருக்காங்க. அவங்கள கொன்னது நீங்கள் தானா? நீங்கள் தானா? எனக்கு இந்த கேட்டு மீட்டரில் பிளிங்க் பண்ணி காமிங்க. அவங்க உங்கள் ஆன்மா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்தாங்களா? அதனால் நீங்கள் அவங்கள கொன்னுட்டீங்களா? ப்ளீஸ் நீங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டீங்கன்னா, நீங்கள் தான் அவங்கள ஏதாவது பண்ணீங்கன்னா எனக்கு இந்த கேட்டு மீட்டரை பிளிங்க் பண்ணி காமிங்க ப்ளீஸ். எதுவுமே பிளிங்க் ஆகல, பதில் வரல. அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? இப்போ லிக்கிதா எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, ஆமாம், அதே போல் இவங்களால பேச முடியுமா? கண்டிப்பாக முடியும். கேட்டு பார்க்கட்டா? ஓகே, இப்போ நாங்கள் என்னடா ஓகே இப்போ நாங்கள் இந்த இடத்துல லிக்கிதான்ற ஒரு சிஸ்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசணும். அதே மாதிரி உங்களால் எங்கள் கூட வந்து பேச முடியுமா? ஓ வாவ், முடியுமா? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்னடா பிளிங்க் ஆகினே இருக்குது. ஓகே, நான் இப்போ இந்த கேட்டு மீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைன். நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் வந்து பேசலாம். நாங்கள் எந்த லைட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் இருக்கிற அதே டார்க்னஸில் தான் நாங்கள் நிற்கிறோம். உங்களால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் வந்து பேச முடியும். உங்களால் இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து பேச முடியுமா? ப்ளீஸ் அழாதீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஷேர் பண்ண முடியுமா? நீங்கள் யார்? அப்போ நீங்கள் தான் சுனிலோட ஒய்ஃபா? ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாமல் பேசுகிறீங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிசன் பண்ண முடியல. உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் பேசுகிறது என்னால் வந்து சரியாக லிசன் பண்ண முடியல. ப்ளீஸ் கொஞ்சம் சவுண்டாக பேச முடியுமா? நீங்கள் அழாமல் பேசினாலே எனக்கு புரியும். ஓ, அப்போ இதெல்லாம் பண்ணது லிக்கிதா தானா? என்னடா இப்படி சொல்கிறாங்க? வீடியோ அதிர்ற மாதிரி இருக்குடா. ஹலோ, உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு போகிறீங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணுறது லிக்கிதா தானா? லிக்கிதா, லிக்கிதா தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத. நீ ஒரு ஈவிலாக மாறிட்டியா? சிரிக்காத. ஓ மை காட், மாட்டிங்களா? பூரா லைட் ஆன் பண்ணுறேன்டா, லைட் ஆன் பண்ணுறேன்டா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தியா? ஓ ஷிட், என்னடா இப்படி பண்ணுது? அது பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துரும் போல, அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கற்றுது. அப்போ இவங்க சொன்னது உண்மைதான். கண்டிப்பாக. இப்போ லிக்கிதா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் இந்த இடத்துல வெளியே சேஃபாக போக முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பும் கேட்குறாங்க. அவங்களோட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வர விடாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க. ஆமாம். ஓ ஷிட், ஐயோ என்னடா பண்ணுறது? எப்படிடா என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை வேணால் ட்ரை பண்ணுவோமா? ஒரு ரிச்சுவல் பண்ணுமா? இங்கே சிரிக்கிறா பார்த்தியா? லிக்கிதா, உன்னோட இந்த ஆணுவ சிரிப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்க மாட்டோம், சரியா? உன்னை பார்த்து பயப்படுறவங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா நீ இப்படிலாம் வந்து உன்னோட சிரித்து நக்கல்தனத்தை காட்டலாம். நீ ஒரு ஈவிலாக மாறி இருக்கலாம். நாங்கன்னா வந்து பார்த்தோன்னா மனுஷங்க, கடவுளால் வந்து பார்த்தோன்னா படைக்கப்பட்ட ஆள்கள் தான் நாங்கள். இன்னும் கடவுளோட சக்தி எங்ககிட்ட இன்னும் இருக்குது, சரியா? உன்னால் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்களை தோக்கடிக்க முடியாது. இது வரைக்கும் வந்தவங்க வந்து மேபி அவங்க வந்து பார்த்தோன்னா கடவுளை வழிபடாமல் வேறு ஏதாவது வந்து பார்த்தோன்னா வழிபட்டுருக்கலாம். உன்னோட பவர் அவ்வளோ அதிகமாக இருக்குது.
இது இப்போ டப்பு இடிக்க இல்லை தூக்கி அடிக்க போகுது. அவளுக்கு இருக்கிற கோவத்துக்கு இது ஃபுல்லாக இடித்து தள்ளுருவா போல. கண்டிப்பாக. ஆனால் வந்து பார்த்தோன்னா வேறு வழி இல்லை. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ரிச்சுவலை பண்ணணும். வேகமாக பண்ணிடலாமா? டெவிலை வந்து பார்த்தோன்னா அழிக்கிறதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்குது. டெவில் அழிக்கிறதுக்கா? ஆமாம், இவளே டெவில்ப்பா. அது ரொம்ப மோசமான ரிச்சுவல்யா, நம்ம உயிருக்கே ஆபத்தானது. அதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பிளாக் கேண்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்மள்கிட்ட இருக்குது. வேறு வழி இல்லை. அது வேறு கொண்டு வந்துட்டியா நீனு? அது மட்டும்தான் ஆக்சிடென்டலாக, சத்தியமாக வந்து ஆக்சிடென்டலாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ஆர்டருக்கு வந்து கடவுளாக பார்த்து நம்மளை இந்த இடத்துக்கு நல்லா ஆன்மாக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பி வச்சிருக்காருன்ட்டு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிக்கிதா அழிச்சாகணும். ஓகே ஓகே, உனக்கு அவ்வளோ பவர் இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன பண்ண போகிற? கேண்டில் இருக்கிறேன் கைஸ், பிளாக் கேண்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். வா, கொடூரமாந்தியா இது? அதுதான் இங்கே தான் பண்ணிடணும். இந்த ரிச்சுவலை வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பைபிளில் இருக்கிற வசனத்தை படித்தாகணும். நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். என்ன? உங்கள் பேர் என்னன்னு தெரியல, ஆனால் நீங்கள் எங்ககிட்ட உதவி கேட்டிருக்கீங்க. எப்படி உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் நல்லது செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே போல் இந்த ரிச்சுவலை தடுக்காத மாதிரி எங்களுக்கு நீங்கள் கூட துணையாக இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும். வாய்ப்பு இல்லை மச்சான். ஆக்சுவலாக இப்போ லிக்கிதா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு உண்மை தெரியணும், நம்ம அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல சாவடிக்கணுன்றது தான் அவளோட பிளான். புரியுதா? அதுக்காக தான் நான் அவங்கக்கிட்ட உதவி கேட்டேன். அவங்கள பேச விட்டதே அவள் தான். அவளுக்கு அவளை பற்றின உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அவங்கள வந்து பார்த்தோன்னா நம்மள்கிட்ட பேச விட்டுருக்காவ. புரியுதா? இதுதான் பிளானா? இதெல்லாம் அவளோட பிளான் தான். இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா நடிச்சிருக்கா. உன்னோட நக்கல் சிரிப்புலாம் வந்து பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது லிக்கிதா, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து அவ்வளோ திராணி இருக்குதுண்ணா, ஓகேவா? உண்மையிலே நீ வந்து பார்த்தோன்னா ஒரு ஈவில் தான். ஈவிலோட பவர் வந்து உனக்குள்ளே இருக்குண்ணா. எங்களை இந்த ரிச்சுவலை வந்து பார்த்தோன்னா பண்ண விடு, நாங்கள் பண்ணுறோம். உன்னை அழிக்க முடியுதா இல்லையான்னு பார்த்துருவோமா? சேலஞ்ச் பண்ணி கேட்குறேன். எங்களை எதுவும் பண்ணாமல் இருக்கிறான் கொஞ்ச நேரம். உன்னால் முடியுமா? என்ன பண்ணுன்றதுக்கான அறிகுறியா இது? அமைதியாக இருந்து பண்ணி தான் பாருங்கன்னு சொல்கிறா உங்களுக்கு. சிரிச்சு சிக்னல் கொடுத்துட்டார்ல, அதான் ஆரம்பிச்சிடுவோமா? அவன் நம்ம ரிச்சுவல் பண்ணுற வரைக்கும் வந்து நம்ம ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். கெஸ்ஸிங். அவளோட ஈகோ கூட விளையாடிட்டோம்ல. அந்த வசனம் இருக்குல்ல, தெரியும்ல? எனக்கு அது தெரியாது. அதனால் அந்த வசனத்தை வந்து பார்த்தோன்னா எனக்கு எடுத்து எனக்கும் அனுப்பி விட்ரு, நானும் அதை படிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அதை படித்தாகணும். அதை பற்றி உனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், ஓகேவா? ஸோ உனக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அதை வந்து கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக வந்து டீகோட் பண்ணல. நாங்கள் அதை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணுவோம். வா, நைட்டே படிப்போம், அவள் கதையை முடிப்போம். வா, பண்ணிடலாம், முடிச்சிடலாம். நம்ம அதை பார்க்கவே கூடாது. வாங்க, இடு ஃபோனில் எடு. ஓகே. ஸோ இப்போ வந்து இது இருக்குது இல்லை? ஆமாம். ஸோ இந்த ரிச்சுவல் வேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி படிக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன், ஓகே. செகண்ட் நீ படி, ஓகே. 3வது நானே படித்து முடிச்சு வைக்கிறேன். சரி, ஓகே. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணி ஸோ I break the power of all curses, spells, hexes, charms, vows, incantations, obey all witchcrafts, voodoo, jinsex, potions, bewitchments, death, distraction, demons, torment. நிறுத்தம். I declare that they cannot prevail against me and my family, for you are powerful, you are awesome, and you are mighty to save. I break the power of all curses,
spell, exorcise, charms, vows, incantations, obey all witchcraft, voodoo, jinxes, poison, witchcraft, death, destruction, demons, torment. I declare that they cannot process against me and my family, for you are powerful, you are awesome, and you are mighty to save. I break the power of all curses, spells, hexes, charms, vows, incantations, obey all witchcrafts, voodoo, jinxes, potions, witchminders, death, destruction, demons, torment. I declare that they cannot prosper against me and my family. For you are powerful, you are awesome, and you are the mighty to save. கத்துனது அடங்கிருச்சு. முடிச்சிட்டோமா? நம்புகிறோம். தேங்க் காட். ஓகே. ஓ வா, சூப்பர், ஆசம். கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம கெரியரில் இந்த போல் ஒரு லெவல் அச்சீவ் பண்ணதே இல்லை. எஸ். உள்ளே வர அப்போ ஆப்பிள் மாதிரி இருந்தால் இப்போ பாரு பைனாப்பிள் மாதிரி. சரி வா. என்னடா ஆச்சு? முடிஞ்சிருச்சு. அதோட சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டோம். பை அப்பா, வேற லெவலில் சத்தியமாக உயிரோட போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க இல்லைடா. ஓ மை காட், மயான அமைதி இல்லை, வேற லெவல். யோ ஓகே, அவருக்கு ஃபோனை போடு அவருக்கு. அவருக்கு கால் பண்ணி வெளியே போகலாம். இல்லை இப்போ இங்கேயே ஃபோனை போடு அவருக்கு. ஃபோனை போட்டு ஹாப்பி நியூஸ் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவள் தான் கிளம்பிடலாம். ஓ மை காட், வா. ஓ ஷட், இப்போ தான் இப்போ பெருமூச்சே வருது. ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பாரோ? இல்லை கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் தெரியுங்களா அவருக்கு. கண்டிப்பாக தூங்கிருக்க மாட்டார். ஃபோன் பண்ணோன்னே அட்டன் பண்ணுறாரு ஒரே இல்லை. ஏய், அது லவுட் ஸ்பீக்கர் போடு. வேணாம், அவர் வந்து ரிவீல் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, சரி ஹாப்பி நியூஸ் மட்டும் ஷேர் பண்ணு. ಹಾಂ ಸರ್, ನಮಸ್ಕಾರ. ಸೊ ಎಲ್ಲನೂ ಇಲ್ಲಿ ಓವರ್ ಆಯಿತು ಸರ್. ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡಿರೋದು ಇಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಸೊ ತುಂಬಾ ರಿಸ್ಕ್ ಆಯಿತು ಸರ್. ಸೊ ಇನ್ ಅವರ್ ಕೆರಿಯರ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಅಚೀವ್ಡ್ ಅ ವೆರಿ ಬಿಗ್ ಅಚೀವ್ಮೆಂಟ್ ಟುಡೇ ಬಿಕಾಸ್ ಆಫ್ ಯು. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ಸರ್ ಫಾರ್ ಗಿವನ್ ಅಸ್ ದಿಸ್ ವರ್ಕ್. ಆ್ಯಂಡ್ ಏನು ಹೇಳೋದಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನೀವು ಇನ್ಮೇಲೆ ಸಂತೋಷವಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ಇರ್ಬೋದು, ನಿಮ್ಮ ಹೆಣ್ಮಕ್ಳ ಜೊತೆ ನೀವು ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿ ಇರ್ಬೋದು. சரிண்ணா? கண்டிப்பாக ஃபேமிலியோடு வரலாம். நீங்கள் என்ன பேசுகிறீங்களா? எல்லாம் ஓகே கொடு. ஹாய் சார், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. தமிழ் தெரியும்ல உங்களுக்கு? புரியும். சூப்பர். ஓகே, அதான் எல்லாம் ஃபைன் சார். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 குழந்தைங்களோட வந்து இங்கே சந்தோஷமாக இங்கே ரீஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இங்கே இருக்கலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட ஒய்ஃபோட சோல்ஸ்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி. காட் கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண ஹெல்ப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த விஷயமே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு இல்லாமல் இங்கே ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் சார். ஓகே சார், ஃபைன். ரூபன்ட்ட கொடுக்குறோம். ஒரே நிமிஷம் சார். ಹಲೋ ಸರ್. ಓಕೆ ಸರ್, ಬೆಳಗ್ಗೆ ಬರ್ತೀವಿ ನಾವು. ಕಾலையில் மீட் பண்ணலாம். ಟೈಮ್ ಆಗಿದೆ, ಅನ್ಟೈಮ್ ಆಗಿದೆ. ಅದಂಗೆ ಮಾರ್ನಿಂಗ್ ಮೀಟ್ பண்ணலான்னு கேட்குறாரு ಅವರು. ಸೊ ಮಾರ್ನಿಂಗ್ ಒಂದು 7 o'clock ಸರ್, 7 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀವಿ. ಓಕೆ ಸರ್, ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஓகேவா? ஃபைனா? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் 2 பேரும் வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா, பாய், குட் நைட்.